தமிழக சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் பேசிய முதலமைச்சர் விஜய், சென்னைக்கு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டிருக்கும் நிலையில் விவசாயிகள், குடியிருப்புகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் விமான நிலையத்திற்கான இடம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் புதிய விமான நிலையத்தால் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் நடவடிக்கை கைவிடப்படுவதாக அறிவித்தார். பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். விவசாய நிலங்கள், குடியிருப்புகளுக்கு பாதிப்பு இல்லாமல் மாற்று இடத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என குறிப்பிட்ட அவர், அதுவரை மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் விளக்கமளித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தற்போது நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பயணிகள் முனையம் கட்டுமான பணிகள் முடிவுற்ற பின் ஆண்டுக்கு 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இருக்கும். மேலும் புதிய டெர்மினல் 5 பயணிகள் முனையம் செயலாக்கத்திற்கு பிறகு ஆண்டுக்கு மொத்தம் 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இவ்விமான நிலையம் இருக்கும். இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏக்கள் கடுமையான அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, பரந்தூர் விமான நிலையம் வரவில்லை என்றால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் தேங்கும் என்றும் சென்னைக்கு 2வது விமான நிலையம் என்பது மிக முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார். திருவரம்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை வரும். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, லேண்ட் அக்வசிஷன்ஸ்க்கு போயிருக்கீங்க. பரந்தூர் பகுதியில் கூட பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 5746 ஏக்கர் நாம கையகப்படுத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 90% இடங்கள் நம்ம ஏற்கனவே கையகப்படுத்திருக்கோம். அந்த இடத்திலே அதை அமைப்பதற்கு ஏறத்தாழ அங்கே இருக்கக்கூடிய பலரும், ஒரு கிராமத்தில் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டு அவர்கள் காம்பன்சேஷனும் வாங்கியிருக்கிறார்கள். இப்ப இங்க வேணாம்னு சொல்லிட்டா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் எந்த நோக்கத்துக்காக நீங்க எது எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். இப்போ அங்கே கைவிட்டு விட்டீர்கள் சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கி விட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன? சரி, இங்கே அது வரல, வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அது தீர்ந்து விடுமா? இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அது குறித்து ஆய்வு எடுத்துவோம் என்று சொல்லுவீர்கள். அது எப்போது வரும்? அங்கே இருக்கக்கூடியவர்களிலே எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வரும்? அங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? சரி, இதே பரந்தூர்ல தான் இந்த விமான நிலையம் வரும் என்ற வகையில் அங்கே ஒரு மெட்ரோ திட்டத்தை இப்போ நமக்கு சுங்குவார் சித்திர வர கொண்டு போய் அங்கே கொண்டு போயிருக்கோம். எதிர்கால இந்த மெட்ரோ திட்டத்தினுடைய நிலைமை என்ன? இங்கே நீங்க கொண்டு போற இடத்துல இப்ப பெங்களூர் டு சென்னை அந்த புதிய சாலை, 4 வழிச்சாலை இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இந்த இதோட அலைன்மெண்டோட பரந்தூர் இருந்தது. இனி வரக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எந்த வகையிலே நீங்கள் செய்ய போகிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னதை போல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். 2008ஆம் ஆண்டு வரை சென்னை விமான நிலையம் 3வது இடத்தில் இருந்த நிலையில் தற்போது பெங்களூரு 3வது இடத்திற்கு வந்துவிட்டது. சென்னை 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால்
ஒரு காலத்தில் 2008 நம்முடைய சென்னை விமான நிலையம் 3வது இடத்துல இருந்தது. ஆனால் அன்றைக்கு பெங்களூர், கர்நாடக மாநிலத்தில் அருகே இருக்கக்கூடிய பெங்களூர் விமானங்களுடைய பயணிகளுடைய போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ 3ல் இருக்கோம், அவங்க பெங்களூர் அப்போ 5வது இடத்துல இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக அது மாறி இருக்கிறது. ஏறத்தாழ 4.5 கோடி பயணிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பெங்களூரு இன்றைக்கு அந்த 3வது இடத்துக்கு வந்துருச்சு. வெறும் 2.3 அதாவது 2,30,00,000 பயணிகளை கொண்டு நம்முடைய சென்னை விமான நிலையம் இன்றைக்கு 5ஆம் இடத்துக்கு பின்தங்கி வந்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்தை நம்பித்தான் எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் ஸ்ரீபெரும்புதூர் வந்ததாகவும் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதால் தொழில் வாய்ப்புகள் பறிபோகும் என்றும் தங்கம் தென்னரசு விமர்சித்தார். பொருளாதார வளர்ச்சியிலே மிக முக்கியமான சரக்குகளை கையாளக்கூடிய ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் இன்றைக்கு ஏறத்தாழ 5.5 லட்சம் டன் கையாளக்கூடிய வகையில் மிக முன்னேறி ஐரோப்பாவோடு வர்த்தக ரீதியில் மிக மிக பலமான ஒரு இணைப்பை அது பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டிலே சென்னையிலே நமக்கு ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வர வேண்டும். இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்தால்தான் சென்னையினுடைய தொழில் வளர்ச்சி. ஆனால் சென்னையை சுற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான தொழிற்சாலைகள் வந்திருக்குது. இந்த தொழிற்சாலைகள் குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியிலே தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அமைந்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலைகள் ஸ்ரீபெரும்புதூரில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கைகள் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அந்த பகுதியிலே எதிர்காலத்திலே ஒரு பெரிய விமான நிலையம் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் அன்றைக்கு அந்த பகுதியை தொழிற்சாலைகளை நாம் அமைத்திருக்கிறோம். அற்ப அரசியலுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்க கூடாது என பரந்தூர் திட்டம் கைவிடப்படுவது குறித்து விமர்சித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இது படுகுழியில் தள்ளிவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பல வருட தொழில்நுட்ப மதிப்பீட்டிற்கு பிறகு சென்னையின் நீண்டகால விமான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் என்பதால் விமான நிலையத்திற்கு பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக திமுக முன்னாள் அமைச்சர் டி.ஆர். ராஜா விளக்கமளித்துள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் அமைந்தால் இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 41% பங்களிக்கும் பூந்தமல்லி முதல் காஞ்சிபுரம் வரையிலான முழு தொழில் வழித்தடமும் ஒரு மாபெரும் ஊக்கத்தை பெற்றிருக்க முடியும் என குறிப்பிட்ட அவர், மேம்பட்ட துறைமுக இணைப்பு, நேரடி உலகளாவிய விமான இணைப்பு ஆகியவை இந்த பிராந்தியத்தையும் தமிழ்நாட்டையும் உலகின் மிக முக்கியமான உற்பத்தி மையங்களில் ஒன்றாக உயர்த்தியிருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் சென்னைக்கு புதிய விமான நிலையம் அவசியம் என குறிப்பிட்டிருக்கும் வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை, சென்னை புதிய விமான நிலையத்திற்கு இடம் தேர்வு தாமதமாவது மாநில முன்னேற்றத்தை 10 வருடங்கள் பின்னோக்கி இழுத்துச் செல்லும் என்றார். இடத்தை தேர்வு செய்வது முதல் புதிய விமான நிலையத்திற்கு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெறுவது வரை தமிழக அரசுக்கு 10 வருடங்கள் தேவைப்படும் என குறிப்பிட்ட அவர், சென்னைக்கு புதிய விமான நிலையம் 20 வருடங்களுக்கு பிறகு செயல்பாட்டிற்கு வரும் போது மற்ற நகரங்கள் பல மடங்கு முன்னேறியிருக்கும் என சுட்டிக்காட்டினார். மீனம்பாக்கம் விமான நிலையம் 2031 அதன் முழு அளவை எட்டிவிடும் என்பதால் அதற்கு முன்பே புதிய விமான நிலையம் அவசியம் என குறிப்பிட்ட பாமக தலைவர் அன்புமணி, அந்த ஆண்டிற்குள் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் சென்னைக்கு பெரிய மற்றும் புதிய ரக விமானங்கள் வந்து செல்லாது என எச்சரித்துள்ளார். இனிவரும் காலங்களிலாவது குழப்பங்களை தடுக்க எந்த ஒரு திட்டத்திற்காகவும் வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது என்பதை கொள்கை முடிவாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.